என்ன டிப் டாப்பா கிளம்பிட்டியே? என் தங்கச்சியோட ட்ரெஸ் போட்டிருக்கேன். மேடம் வந்து இன்டர்வியூக்கு போறாங்க வேலைக்காக. எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டியா? ஆயிட்டு. என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டியா? எல்லாமே பக்காவா இருக்கு. தி பெஸ்ட். Thank you. வெற்றியோட திரும்பி வா. சக்சஸை நோக்கிய பயணம். போதும் போதும், ரொம்ப ஹைப் கொடுக்கூடாது. மேடம் வந்து இன்னைக்கு சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிட்டான்னு வாழ்க்கை அதை விட அர்ப்பணிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இங்க எதுக்கு வந்தேன்னு சொன்னியா நீ? சொல்லு. தங்கச்சியோட மறுபடியும் போன டைம் தங்கச்சி பார்க்க வந்தா, இந்த டைம் வந்துட்டு தங்கச்சி பார்க்க தான் வந்திருக்கோம். வந்துட்டு இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இப்ப நம்ம வந்து இன்னொரு மியூசியம் போறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம். சென்னை பிரியாணி எப்படி இருக்குன்னு நிறைய இருக்குது. எப்படி இருக்கு? பத்துக்கு எத்தனை மார்க் போடுவ? நைஸ். சென்னை தேசிய கலைக்கூடம். ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். ஆமா. என்ன மியூசியம் உள்ளதானே இருக்கு. உள்ள வந்து பாரு, செம்மையா இருக்கும். ஐயோ செம்ம பெருசா இருக்குங்க. அங்க ஒரு பில்டிங் தாஜ்மஹாலுக்கு டஃப் குடுக்குற மாதிரி இருக்கு. கீழே பார்த்து போ. டிக்கெட் எவ்வளவுன்னு தெரியல ஒரு ஆளுக்கு. போய் கேட்டுக்கலாம். அதிகமா இருந்துச்சுன்னா வெளியிலேயே வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். காசு வச்சுக்கோ நான் திட்டிகிட்டே இருப்பேன். திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சார் இங்க பாருங்க, 100 ரூபா டிக்கெட்டு. கையில 100 ரூபா இல்ல. ஒரு வடக்கு நண்பர்கிட்ட உதவி கேட்டு அவங்க தான் 200 ரூபா ஜிபே பண்ணி மிச்சம் 100 ரூபா வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த 100 ரூபாயை பத்திரமா வச்சுக்கணும். எவ்வளவு டைம் சொல்லிருக்கேன், நீ பாக்கெட் வச்சிருக்க 100 ரூபா 200 ரூபா வச்சுக்கோ. யாராவது ஒரு வர வழியில ஒரு பாட்டி இருந்தாங்க. I learn now. Okay. வர வழியில ஒரு பாட்டி இருந்தாங்க. ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா கையில காசு இல்ல. எல்லாத்தையுமே போன் பே நம்பிட்டு இருக்க முடியாது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கலாம். அதுக்காக வச்சு காசு கையில வச்சு என்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பாடம். பெரிய ஆளா இருப்பாரு போலயே. வந்தோம், நல்லா சுத்தி பார்த்தாச்சு. ஆமா. அப்பா எவ்வளோ பெரிய மியூசியம். கால் வலிக்குது. இப்ப ஏதோ இந்த மியூசியம்ல வந்துட்டு ஏதோ யானையோட எலும்பு கூடு, குழந்தைங்க வந்து சின்ன இதுல இருந்து பெருசா வரைக்கும் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் இருக்குன்னு நாங்க வந்து பார்த்தா அதெல்லாம் பராமரிப்புல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாதி பார்த்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. முழுசா பார்த்தா அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ எல்லாருமே 12th 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன படிக்கிறது, அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற நிறைய லேடிஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நல்லா எனக்கு சேலரி கிடைக்கும், அப்போ என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுவும் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். வாங்க போவோம். திவி எல்லாம் சுற்றி பார்த்தாச்சா? எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஃபர்மேட்டிவாக அடுத்து கரியரில் என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாங்கிற அந்த டவுட் கேட்கறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது ஆமாம், என்ன படிக்கிறது, என்ன கோர்ஸ் படிக்கிறது, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி இருந்தால் என்ன படிக்கலாம், வேற கமெண்ட் பார்த்தியா, நான் 12th முடிச்சிட்டேன் அடுத்து என்ன படிக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. வேலையில் இருக்கிறவங்களே வந்துட்டு என்ன கோர்ஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன லாங்குவேஜில் படிக்கலான்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு நான் இங்கே சென்னை சுற்றி பக்கம் வந்த இடத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. வீடியோ முழுசாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி போலாமா? ஹலோ மேம். ஹாய், வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அடுத்த கரியரில் என்ன பண்ணுறதுன்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. லிஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒவ்வொன்றா கேட்குறவங்க கேட்ட டவுட் எல்லாமே நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோர் கண்டிப்பாக. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ட்ரி ஆப்னா எதுக்கு என்னங்கிறதுலாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ட்ரி ஆப்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ நம்ம வந்து லைக் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ஆன்லைனில் பார்க்குறோம். எட்டெக் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான்.
பட் இதுல மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் தான் வந்து நம்ம வந்து என்ட்ரில வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, என்னென்ன கோர்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா? கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோடிங் இருக்கு, கோடிங்லேயே ஒரு 4-5 விதமான கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் அதுக்கான கோர்சஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப நிறைய பூம்ல இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான கோர்சஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இதை பத்தின செப்பரேட் கிளாஸஸ் இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் டீச்சிங்ல போகணும்னு நினைப்பாங்க, ஸோ இதுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் நம்ம கிட்ட இருக்கு. சிவில் பேக்ரவுண்ட் முடிச்சவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லிங்னு சொல்லிட்டு சிவிலுக்கு செப்பரேட்டரா இருக்கிற கோர்சஸ், குவான்டிட்டி சர்வேயிங், இவங்கள வந்து ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் ஜாப் மாறணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் இன்னும் ஆப்டா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மாதிரியான கோர்சஸ்க்குமே வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எல்லாமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமா, சோ நம்ம டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னாலுமே நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, இது கோர்சஸ் மட்டும் ப்ரொவைட் பண்றது நம்ம அட்வான்டேஜ் இல்ல, கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே, சோ இதுதான் நம்மளோட வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை விட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சொல்றேன், இதெல்லாமே நம்ம தமிழே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓ, சோ நீங்க என்ட்ரி ஆப்ல வந்துட்டு எந்த கோர்ஸ் எடுத்தாலும் தமிழ்ல கத்துக்கலாம். ஆமா, தமிழ்னு இல்ல, நம்ம வந்து என்ட்ரியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்னாகுலர் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இந்த நான் சொன்ன எல்லா கோர்ஸும் தமிழ்லயும் அவங்க படிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் கோர்ஸுமே இருக்கு, லாங்குவேஜ் லேர்னிங்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே 2 விதமா இருக்கு. ஒன்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் ஜெர்மன் சொல்லிட்டு. ஓகேங்களா, சோ இது மேஜரா என்ன எப்படி கவர் பண்ணா, இங்கிலீஷ் வந்து இப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லாங்குவேஜ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு நம்மளுக்கு இல்லையா, சோ அதுக்கான கோர்ஸுமே செப்பரேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம வந்து ஜெர்மன்ல போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து ஜெர்மன் கத்துக்கிட்டாதான் அந்த கண்ட்ரிக்கு வந்து போக முடியும். சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் ஜெர்மன் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுமே வந்து மென்டர்ஸ் வந்து தமிழ்ல தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, தமிழ் மூலமா கத்துக்கிற மாதிரி. கரெக்ட். ஓகே சார், இப்போ என்னன்னா சார் நிறைய கோர்சஸ் இருக்கு, யூடியூப்லயும் அதெல்லாம் இருக்கு. இப்போ யூடியூப்ல ஈஸியா பார்த்து கத்துக்கலாம். அங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரி தான் யூடியூப்ல, இங்க வந்து லைவ் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்குங்க சார்? கண்டிப்பா. ஸோ யூடியூப்ல வந்து டெஃபினட்டா கத்துக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லலாம், நம்மளுமே வந்து நிறைய கோர்சஸ் வந்து யூடியூப்ல நம்மளோட லிஸ்டிங்ல இருக்கிற யூடியூப் சேனல்லையும் ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு டேட்டா சயின்ஸ்னு பாத்தீங்கன்னா கோடிங் ஸ்பெசிபிக் யூடியூப் சேனல் இருக்கு, அதுல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா, பட் என்ன மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அண்ட் ஒரு லைவ் மென்டர்ஷிப் அது வந்து யூடியூப்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும். செல்ஃப் பேஸ்டா டெஃபினட்டா படிக்கலாம், பட் ஒரு டவுட்ஸ் வருதுன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க, அப்ப வந்து எப்படியோ திருப்பி இதே இல்ல கூகுள் இந்த மாதிரி தான் போய் கேட்பாங்க. அதை தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட் மென்டர்ஸ் கிட்ட அதை பத்தி பேசுறாங்கன்னா இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். சோ அதுதான் மேஜரான ஒரு அண்ட் இதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் போது உங்களுக்கு சிலபஸ் பேசிக்ல இருந்து கரெக்ட், பேசிக் ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான கோர்சஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா வந்து லைக் டைரக்டா வந்து ஒரு ஜாபுக்கு போறோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் வளர்த்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதை அசஸ் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும், அது எந்த அளவுக்கு அவங்க கரெக்டா பண்றாங்கன்ற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் வேணும். கண்டிப்பா கரெக்ட்லி, இதெல்லாமே ஸ்ட்ரக்சரா கொடுக்கறது தான் என்ட்ரியோட ஒரு அட்வான்டேஜ். நிறைய பேர் வந்து ஸ்கூல் போவாங்க, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் கிடைக்காம இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், அதாவது என்னென்ன ஸ்கில்லாம் அவங்க கத்துக்கிட்டா என்னென்ன ஜாப்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்லயே நீங்க கத்துக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் வந்து என்ட்ரி ஆப்ல வந்து நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வர்ச்சுவல், உங்களுக்கு தேவையான டைம்ல ஃபிளெக்சிபிளா தமிழ்லயே வந்து உங்களால லேர்ன் பண்ணி. ஓகே, ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் தான். ஒர்க் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரைவேட்டா கோர்சஸ்லாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் பத்தாம இருக்கும். இப்போ என்ட்ரி ஆப்ல வந்து அவங்க கோர்ஸ் அவைல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டைம்ல அவங்க எந்த டைம் ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டைம்ல வந்து அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வீடியோ வந்துட்டு மெயினா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்னு இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து அதிகமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்காங்க? கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குனே வந்து செப்பரேட்டாக வந்து கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அந்த பேங்கிங் கோர்சஸ் கூட வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு டைம் வெயிட்டிங் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. நம்மளோட கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இன்னுமே நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் டீட்டெயிலோட ஒரு பிடிஎஃப் ஒரு வேறு லிங்க் இருந்துச்சுன்னா 2 லிங்க்குமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கோர்ஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க? இந்த கோர்சஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் மாதிரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா எங்களுடைய எக்ஸ்பர்ட் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு எது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் கரெக்டா ஆமா என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுலயும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்னையில அண்ட் தென் கோயம்புத்தூர்ல ஆஃபீஸ் இருக்கு. இங்க வந்து நீங்க டைரக்ட் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே மேம். சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது டவுட்னா ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ்க்கே வந்துடலாங்க மேம். ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ்க்கே வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெரியர் பாத் அச்சீவ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். சண்டே ஆஃபீஸ் இருக்குங்களா? சாட்டர்டே சண்டே நம்மளோட ஆஃபீஸ் கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே எனி டைம் நீங்க விசிட் பண்ணலாம். One day later. ஸோ சென்னையில் மியூசியமே எல்லாமே சுற்றி காமிச்சிருப்போம். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த என்ட்ரி ஆப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.